தொடர்ச்சியாக இந்த பாஜக அரசு எத்தகைய ஒரு பாசிச ஆட்சியை நடத்தி வருகிறது என்பதனை பட்டியலிட்டு எனக்கு முன் பேசியவர்கள் சொன்னார்கள். பொதுவாக நாடாளுமன்றம், பார்லிமெண்ட், பார்லி என்றால் அங்கு விவாதம் நடைபெற வேண்டும். ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கு எந்த விவாதமும் நடைபெறுவதில்லை. மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருவதில் அவர்கள் மிக தீவிரமாக இருக்கிறார்கள். அப்படி சமீபத்தில் அவர்கள் ஒரு குற்றவியல் சட்டங்களை திருத்தி இருக்கிறார்கள். அந்த குற்றவியல் சட்டங்களை எவ்வாறு திருத்தி இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த மனித உரிமை தளத்தில் பணியாற்றுபவர்கள்லாம் பணியாற்ற முடியுமா இனி, இல்லை உள்ளதான் இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இந்த சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்ற சுருக்கமா ஒரு சில விஷயங்களை சொல்றேன். இப்ப கூட அந்த ஒரு வரி ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கிறது. என்ன சொல்லுது? தீவிரவாதம் என்பதற்கு ஐபிசியிலேயே ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். எது தீவிரவாதம்? எது தீவிரவாதம்னா, இருக்கின்ற சமூக கட்டமைப்புக்கு எதிராக நீங்க போராடினால், அந்த போராட்டம் வன்முறையற்ற சமாதான அமைதியான முறையில் இருந்தாலும் அது தீவிரவாதம். புரிகிறதா தோழர்களே? சமூக கட்டமைப்பு, இந்தியாவின் சமூக கட்டமைப்பு சாதிய கட்டமைப்பு தான். அப்ப எது தீவிரவாதம்னா, இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக போராடினால் அது தீவிரவாதம்னு சொல்லல, சமூக கட்டமைப்புக்கு எதிராக போராடினால் அது தீவிரவாதம் என்கிறது அந்த வரிகள். சமூக பொருளாதார கட்டமைப்பு. அடுத்ததாக இப்ப கூட தமிழை வழக்காடு மொழியாக ஆக்க வேண்டும் என்று சிலர் உண்ணாநிலை மேற்கொண்டார்கள். இனி உண்ணாநிலையை ஒரு அரசியல் போராட்டமாக நீங்கள் மேற்கொண்டால் ஓராண்டு சிறை தண்டனை. உண்ணாநிலையை மேற்கொள்ளக்கூடாது. இது அடுத்த விஷயம். மூன்றாவது, வழக்கமாக நம்ம காவல்துறைக்கு போனோம்னா அதாவது பிடியாணை தேவையில்லாத குற்றமா, புகார்ல அப்படி இருக்கா, எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக நாம் கேட்போம். உண்மைதானே? காக்னிசபிள் ஆஃபென்ஸ் மேட் அவுட் ஆயிடுச்சா, நீ அது உண்மையா பொய்யா இதெல்லாம் விசாரிக்கிறது உன் வேலை இல்லை, எஃப்ஐஆரை பதிவு செய் என்று அதிகாரப்பூர்வமாக நாம் கேட்போம். அது ஏன்னா அதில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இருக்கிறது, லலிதா குமாரி வழக்கு சொல்கிறது. இதையெல்லாம் நாம் காவல்துறை அதிகாரிகளிடம் சொல்லி நாம் என்ன பண்ணுவோம்? எஃப்ஐஆர் போடு, அப்புறம் நீ விசாரணையை இன்வெஸ்டிகேஷனை மேற்கொள்ளு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்ப இந்த சட்டம், இப்ப கொண்டு வந்திருக்க சட்டத்தினுடைய பெயர் கூட மக்களுக்கு வாயில வராது. இந்திய தண்டனை சட்டம்னு எளிதா சொல்லுவோம். அவன் பாரதிய நியாய சங்கீதா அப்படின்றான். அதெல்லாம் அடுத்தடுத்த பேர்லாம் எனக்கே தெரியல, எவிடன்ஸ்க்கு அடுத்து அப்ப போலீஸ் நினைச்சு முதல் கட்டமாக அவர்கள் ஒரு விசாரணையை மேற்கொண்ட பிறகுதான் எஃப்ஐஆர் போடுவாங்களாம். யோசிச்சு பாருங்க. சாதாரணமா நம்மெல்லாம் நல்ல விவரமானவர்கள் காவல் நிலையத்துக்கு போனாலே மிகுந்த போராட்டத்துக்கு பிறகுதான் ஒரு எஃப்ஐஆர் போட முடியும். இனி அதிகாரம் யாருக்கு? எஃப்ஐஆர் போடலாமா போடக்கூடாதா என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை காவலர்களுக்கு கொடுக்குது இந்த சட்டம். அப்ப முழுக்க அது எத்தகைய ஒரு போலீஸ் ராஜ்யமா இருக்கும் அப்படின்றதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தோழர்களே. அது மட்டுமல்ல, பொதுவா ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யலாம். இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டங்கள் ஊப்பா தடா பொடாலெல்லாம் வர மாதிரி இப்ப ஐபிசிலேயே என்ன சொல்றாங்கன்னா, சந்தேகம் இருந்தால் கைது செய்யலாம். ஆனா கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது? முறையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றி தான் ஒருத்தரை என்ன பண்ண முடியும், நாம் கைது செய்ய முடியும். ஆனா இவங்க சந்தேகத்தின் பேரிலேயே ஒருத்தரை தூக்கி உள்ள வைக்கலாம், பிணை வழங்காமல் பல வருடங்கள் உள்ளேயே வச்சு சாகடிக்கலாம். இப்ப ஃபாதர் ஸ்டான் எப்படி இருந்தாரோ அந்த நிலை இனி ஐபிசிக்கே போதுன்றான். இது எந்த ஊப்பா சட்டம்லாம் தேவையில்லை, சாதா ஒரு ஐபிசியை கொண்டே இனி அனைத்தையும் செய்ய போகிறான். அதெல்லாம் தயாராகிட்டு இருக்கு. சரி, இந்த சட்டங்கள்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேனே, இது என்னது, ஏதோ கதை சொல்றாங்களான்னா, இது ஜூலை 1 அமலுக்கு வருமாம்.
ஜூலை 1 அமலுக்கு வந்துட்டா நம்ம நிலைமை என்ன? இப்ப எனக்கு முன்னாடி பேசிய தீனன் தோழர் சொன்னாரு, நாம் வாழ்வா சாவான்ற ஒரு நிலையில இருக்கிறோம் தோழர்களே. நாம் இந்த நேரத்தில் விழித்து கொள்ள வேண்டும். அக்டோபர் 2 காந்தியினுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு RSS ஒரு பேரணியை நடத்த வேண்டும் என்று நினைத்தது. தமிழகத்தில் அது சாத்தியப்படவில்லை. காரணம், நாம் எல்லோரும் கைகோர்த்தோம். தோழர் திருமா கூட அதற்கு எதிராக ஒரு மனித சங்கிலி போராட்டத்தை அறிவித்தார். ஆகையால் அவர்களால் இங்கே என்ன பண்ண முடியல, ஒரு பேரணியை நடத்த முடியல, ஒரு அணிவகுப்பை நடத்த முடியல. ஆனா பொதுவாக RSS எத்தகைய அணிவகுப்பை நடத்தும் என்று இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எப்பயுமே அவங்க ஒரு பெரிய இராணுவ வகுப்பு மாதிரி ஆயுதங்களோடு தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, லத்தி, வாள், துப்பாக்கி, இப்படி இந்த மாதிரியான ஆயுதங்களோடு தான் அவர்கள் தங்களுடைய பலத்தை நிரூபிப்பார்கள். ஆனா இப்ப இந்த சட்டம், புதிய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இனி இது போன்ற ஆயுதங்களை ஏந்தி பேரணியை நடத்தலாம் என்று சொல்கிறது. இது யாருக்கு வசதியாக இருக்கும்? தெருவு ஷோ காட்டிட்டு இருப்பான் இனிமேல்ட்டு. இது ஷோன்றது இல்லை, இது நம்மை மிரட்டுவதற்கு. இனி எல்லாரும் நம்ம என்ன பண்ணணும், வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு அப்பா இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நாள் அமைதியா வீட்டுல உட்காந்துடலான்ற எண்ணத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு இந்த சட்டங்கள் என்னவா இருக்கு, படு மோசமாக இருக்கிறது தோழர்களே. இது இந்த சட்டத்தை பற்றி மட்டும் நான் ஒரு சில வார்த்தைகள் சொன்னேன். ஆனா இதுக்காக நான் ஒரேடியாக இப்போ எனக்கு முன்னாடி பேசிய தோழர் திருமலை மிக உருக்கமாக ஒரு வரியை சொன்னார். எங்களுக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டதுனால தானே நாங்கள் இந்த பழங்குடி மக்கள் இந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்னு உணர்ந்து சொன்னார். அவர் இந்த நிலைக்கு வளர்ந்திருக்கிறார். அவருக்கு கல்வி அவரை ஒரு வழக்குரைஞராக என்ன பண்ணிருக்கு, ஆக்கியிருக்கு. ஆகையால் நாம் கல்வி மறுக்கப்பட்டு, நமக்கு நிலம் மறுக்கப்பட்டு, இந்த நிலம்ன்றது எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா மனிதர்களுக்கு? அதாவது புரட்சியாளர் லெனின் ஆட்சிக்கு வந்தப்ப முதல் ஆணையாக என்ன சொன்னார், இந்த நிலங்கள் பெரிய பெரிய பண்ணையார்கள் தெரிந்து எல்லாத்தையும் புடுங்கி அதை எல்லோருக்கும் பகிர்ந்தளிப்பது தான் அவருடைய முதல் ஆணையாக இருந்தது. ஆனா இப்ப இந்த விவசாய சட்டத்துல என்ன சொல்லுது, சிறு குறு விவசாயிகள்கிட்ட இருக்கிற துண்டு துண்டு நிலங்களை எல்லாம் புடுங்கி ஒரு ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை யாருக்கு தூக்கி கொடுக்க போறாங்க, அதானிக்கும் அம்பானிக்கும் பெரும் பெரும் முதலாளிகளுக்கும் இந்த நிலங்களை வழங்குறாங்க. நிலைமை தலைகீழாக மாறி இருக்கிறது தோழர்களே. இந்த அபாயத்தை தான் நாம் உணர வேண்டும். இப்போ நிறைய நமக்கு அபாயகரமான விஷயங்களை எல்லாம் சொன்னோம். எலக்ட்ரல் பாண்ட், தேர்தல் பத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தப்ப 2 முக்கியமான நல்ல விஷயங்களை செய்தது. ஒன்று, தகவல் அறியும் உரிமை சட்டம், அற்புதமான ஒரு சட்டம். 2வது, இந்த மக்கள்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியா, இந்த பெண்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னா அந்த 100 நாள் வேலை திட்டம் தான். அன்றாடம் அவர்கள் கையில் என்ன இருக்குது, காசு இருக்குது. அப்ப இந்த 100 நாள் வேலை திட்டத்தையும் கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். இந்த 2 விஷயங்கள்ல பாருங்க, இப்ப அப்படியே ஒப்பிட்டு பாஜகவோடு ஒப்பிட்டு பார்ப்போம். பாஜக என்ன பண்ணுது அப்படின்னா, தேர்தல் பத்திரம்ன்ற முறையை கொண்டு வந்தது. அந்த தேர்தல் பத்திரத்துல அதாவது எல்லாம் அந்த ஒவ்வொரு அமௌண்ட்டையும் பார்த்தோம். 23,000 பத்திரமா. இந்த பத்திரங்கள்லாம் எல்லாம் 1000 கோடி, எப்படிதான் கோடி கணக்கில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. 6,500 கோடி பாஜக மட்டுமே வாங்கியிருக்கு. எப்படி சொல்லுங்க, நம்ம ஒரு இது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருக்கிறது, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறதுன்றதை எதை வைத்து சொல்கிறோம்னா, கருத்துரிமை, பேச்சுரிமை அப்படின்றதெல்லாம் அடிப்படை உரிமைகள். அதுல தான் தகவல் அறியும் உரிமை என்பதும் உள்ளடக்கமாக இருக்கு. ஏன்னா இப்ப நான் பேசணும்னா எனக்கு தகவல், முறையான தகவல் இருந்தால்தான் நான் பேச முடியும். தகவலே எனக்கு கிடைக்கலன்னா நான் உங்கள்கிட்ட என்னத்தை பேச முடியும்? அப்ப தகவல் அறியும் உரிமை என்பது குடிமக்களுடைய உரிமை என்று ஒரு அற்புதமான ஒரு நுழைப்பை சேர்த்தாங்க காங்கிரஸ். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நான் எவ்வளவு டொனேஷன் வாங்குறேன்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த காசு எங்க இருந்து வருது, எதற்காக வருது, எதற்காக பாஜகவுக்கு மட்டும் போய் கொடுக்குறோம் அவ்வளவு பணத்தை அப்படின்னா, அவர்களோடு இவர்கள் போடும் ஒப்பந்தம் எவ்வளவு, என்னது லைசன்ஸ் கொடுக்குறான். இன்னைக்கு பல விளம்பரங்கள் அரசு செய்யுது. இந்த விளம்பரங்கள்லாம் இந்த மீடியாக்காரனுக்கு கொடு அப்படின்னு போட்டாலே போதுமே. மீடியா முழுக்க அவர்கள் கையில் தானே இருக்கிறது. மீடியா கார்பரேட்ஸ்க்கு அரசு விளம்பரங்களை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு ஒரு அமௌண்ட் என்ன பண்ணிடுங்க,
கொடுத்துருங்கன்ற ஒரு பேச்சுவார்த்தை. இப்படி ஒப்பந்தங்கள் மூலமாகத்தான் இவ்வளவு பணம் இவர்களுக்கு வருகிறது. இது தேர்தல் பத்திரம் குறித்த ஒரு விஷயம். ஊழல் எனக்கு இந்த ஆண்டில் இந்த சமீப காலத்திலேயே மிகவும் பிடித்த ஒரு விளம்பரம் எதுனா வாஷிங் பவுடர் மோடி. அந்த விளம்பரம் தான் மிக மிக பிடித்த ஒரு விளம்பரம். ஏன்னா நீங்க வந்து எவ்வளோ வேணா என்ன பண்ணலாம், குத்துத்தனம் பண்ணலாம், மொளமாரித்தனம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா பாஜக வந்துட்டா நீங்க என்னவாயிடுவீங்க, புதிதாக மாறிவிடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு கட்சியாக பாஜக இருக்கிறது தோழர்களே. ஊழல் இப்ப இந்த பில்கிஸ் பானு விஷயத்துல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். பில்கிஸ் பானுன்ற பெண்ணை வந்து என்ன பண்ணாங்க, கூட்டு பாலியல் வல்லுறவு செய்தார்கள், குழந்தையை சாகடித்தார்கள். அப்ப அந்த குற்றவாளிகள், சிறை தண்டனையை அனுபவித்த குற்றவாளிகளை விடுவிக்கும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுடைய அந்த தண்டனை காலத்தை குறைத்து அவர்களை வெளியே விடும் பொழுது பாஜக எம்எல்ஏ சொன்னார், பார்ப்பனர்கள்னா அவர்கள் பண்பட்டவர்கள். பார்ப்பனர்கள் பண்பட்டவர்கள்ன்ற எண்ணம் தான் நம்ம பொது புத்தியில இருக்குது. அதை முதலில் நாம் துடைத்தாக வேண்டும். உண்மையில் பாஜக அமைக்க விரும்புவது இந்து ராஷ்டிரம் அல்ல, அது பார்ப்பன ராஷ்டிரம். பார்ப்பனர்கள் மேலாதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாடாக தான் இதை உருவாக்க நினைக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லோரும் அவர்களுக்கு பாத பூஜை செய்து கொண்டு கால கழுவிட்டு இருக்கணும். அடிமைகளாக இருக்க நாம் சம்மதித்தால் நாம் யாருக்கு ஓட்டு போடலாம், பாஜகவுக்கு ஓட்டு போடலாம். 140 கோடி மக்களுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது தோழர்களே. தேர்தல் நெருங்குகிறது. நாம் வந்து தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் இருந்தவர்கள் தான். ஆனா நாம் சிலரிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். புரட்சியாளர் லெனின் சொல்வார், அதாவது அவர் புரட்சி செய்வதற்கு முன்பு, அரசை கைப்பற்றுவதற்கு முன்பு அவர் சொன்னார், தன்னுடைய ஊழியர்கள்ட்ட சொன்னார், ஒன்று அரசை கைப்பற்றுவோம், இல்லைன்னா நம்ம எல்லாரும் தூக்குல தொங்குவோம் சொன்னார். அதற்கு தயாரானாங்க. அவர் இருந்து மார்க்சியம்ன்ற ஒரு சித்தாந்தம் இருந்தது, அது மட்டுமே போதாது, அவரிடம் வலுவான ஒரு புரட்சிகர அமைப்பு இருந்தது. அந்த அமைப்பு நம்மிடம் இருக்கிறதா என்பதுதான் இப்பொழுது கேள்வி. புரட்சிகர பாதையில் செல்லலாம், நம்ம சொல்லலாம் பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் அப்படின்றத மட்டும் பாதியா சொன்னோம்னா அது மக்களுக்கு போய் என்ன ஆகாது, புரியாது. நாம் என்ன புரட்சி செய்வதற்கு அந்த நிலையில இருக்கிறோம். இன்னும் மக்கள் வந்து இன்னும் இந்த தேர்தல் பாதையில் நம்பிக்கை கொண்டு அதை தான் வந்து அதில் எவ்வளவு சீரழிவுகள் இருக்கு அதையெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அதையெல்லாம் நாம் அந்த விழிப்புணர்வை எல்லாம் இன்னும் கொண்டு போய் சேர்க்கவில்லை. இந்த சூழலில் நாம் வந்து சில சமரசங்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டி இருக்கிறது. அப்பேற்பட்ட புரட்சியாளர் லெனினும் பல சமரசங்களை செய்திருக்கிறார். அவரும் தன்னுடைய கட்சியை என்ன பண்ண சொல்லியிருக்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சியை பாராளுமன்றத்தில் பங்கெடுக்க சொல்லியிருக்கிறார். தேர்தலில் பங்கெடுத்தவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள். அதனால ஒரேடியா வரட்டுத்தனமாக நாங்கள் பாசிசத்தை எதிர்ப்போம், ஆனால் உங்களுக்கு வழிமுறையெல்லாம் சொல்ல மாட்டோம் என்று சிறு குழுக்களாக இருந்து கொண்டு நாம் பேசுவது மீண்டும் மக்களை குழப்புவதற்கு வழிவகுக்கும் தோழர்களே. ஆகையால் நம்ம வந்து என்னடா இது திடீர்னு இப்ப வேல்முருகன் தோழர் பேசும்போது கூட ஜனநாயகத்தை கட்டி அமைப்போம் தான் சொன்னாரு. ஜனநாயக இந்தியாவை கட்டி அமைப்போம்னு அவர் சொல்லல, ஜாக்கிரதையா. அது எதற்குனா, உண்மையில் இந்தியா என்பது ஒரு தேசம் அல்ல, அது பல தேசங்களின் ஒரு கூட்டமைப்பு தான். நாமளும் ஒன்றும் ரொம்ப ஆசையெல்லாம் போட்டுள்ள அந்த வார்த்தைகளை. ஆனால் இந்த காலகட்டத்தில் எப்பொழுதுமே நம்மளுடைய கோரிக்கைகள் அந்தந்த காலகட்டத்துக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும். நமக்கு எவ்வளோ திட்டங்கள், எனக்கு கூட தான் ஆசை, ஒரு சோசியலிச சமூகம் அமையணும், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும், எல்லோருக்கும் நிலம் இருக்கணும், எல்லாம் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு. ஆனா அது இந்த நேரத்தில் சாத்தியமா? இப்போ தீனன் தொடர் எனக்கு முன்னாடி பேசிட்டு போனாரு. அந்த 9 வயது ஆர்த்தி என்ற பெண் குழந்தையை வந்து எப்படி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி அதை சாக்கடையில தூக்கி வீசிட்டு போனாங்க பிணமான்றத வந்து அவர் சொல்லிட்டு போனார். இப்ப யோசிச்சு பாருங்க, இதற்கான காரணத்தை தேடினால் இதற்கும் சனாதனம் தான் காரணம். ஒரு குழந்தையினுடைய பாலியல் பலாத்காரத்திற்கு எப்படி சனாதனம், இந்த மனு தர்மம் காரணம்னா, மனு தர்மம் என்ன சொல்கிறது என்றால், ஒரு 7 வயது சிறுமிக்கு நீ எத்தனை வயசு மாப்பிள்ளைய பார்க்கணும், 3 மடங்கு 21 வயசுக்கு மேல உள்ள ஆனதான் நீ வந்து அந்த பொண்ணுக்கு கட்டி வைக்கணும்னு மனு ஸ்மிருதி சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது
21 இல்லை 50 வயசு ஆண் ஒரு சிறுமியை திருமணமா செய்து கொண்டு அந்த சிறுமியை தன்னுடைய மனைவியாக பாவித்து அவளோடு வந்து தாம்பத்திய உறவுகளை மேற்கொள்கிறான்னா என்ன அர்த்தம்? சிறுமியோடு எப்படி அந்த உடலுறவை அவனால் வந்து ஒரு இணக்கமாக ஒரு கன்சென்ட்டோட எப்படி அதை செய்ய முடியும்? அப்ப அதெல்லாம் ரேப்பு தான். பெரியார் சொல்வது போல் திருமணம் என்பதே வந்து ரேப் பண்ணுவதற்கு ஒரு லைசன்ஸ் வரும். பெரியார் எக்ஸ்ட்ரீமா எல்லாத்தையுமே பேசியிருக்கிறார். அதனால நாம் வந்து இந்த கோணத்தில் இதையெல்லாம் பார்க்க வேண்டும் தோழர்களே. ஆகையால் வந்து எப்படியெல்லாம் இவர்கள் இந்த வெறுப்பு அரசியல் மூலம் அழகா இருந்தாங்க. யாரு ஒற்றுமையாக இருந்தார்கள்? குக்கி மக்களும் மெய்த்தி மக்களும் அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடினார்கள். சிறப்பு அதிகாரத்துக்கு, இராணுவத்திற்கு வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரத்துக்கு எதிராக போராடினார்கள். அப்படிப்பட்ட ஒற்றுமையாக இருந்த மக்களை இவன் என்ன பண்ணான்? இந்த நிலத்தை பிடுங்கி கார்ப்பரேட்டுக்கு சுற்றுலா தலங்கள் அமைப்பதற்கு இப்படி பல்வேறு காரணங்களுக்காக மெய்த்தி மக்களை வந்து என்ன பண்ணிட்டான்? ட்விஸ்ட் பண்ணி அவர்களுக்கு எதிராக திருப்பி இன்றைக்கு வந்து அவர்களையும் பழங்குடி ஆக்கினால்தான் அந்த நிலங்களை பறிக்க முடியும். பழங்குடி என்னைக்குமே சொல்றேன், பழங்குடி மக்களுடைய பண்பை பேசணும்னா நாங்களாம் ஏன் கொஞ்சமாவது மகிழ்ச்சியா இருக்கிறோம்னா நாங்கள் பழங்குடி மக்களிடம் வேலை செய்வதால் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் தோழர்களே. எவ்வளவு நெருக்கடிகள் வரும், 24 மணி நேரமும் கேஸ் வரும், ஆனாலும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னா அந்த மக்களிடம் இருக்கும் பொது உடைமை சிந்தனை. எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. நீ பங்களா கட்டி கொடுக்குறன்னா கூட போடுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு வந்து பொது உடைமை என்பது அந்த ரத்தத்திலேயே ஊறி இருக்கு. எளிமையானவர்கள், ஆணாதிக்க சிந்தனை இல்லை இவர்களுக்கு. போய் நான் பெண்கள் தினம் எப்படி நடத்த முடியும்? அந்த ஒரு ஆணாதிக்கமே இல்லாத ஒரு மக்களிடம் பெண்கள் தினம் என்பது வீண். அதனால்தான் வந்து இந்த மக்கள்கிட்ட ஆணும் பெண்ணும் சேர்ந்து இணைந்து தான் வேலைக்கு போவாங்க, இணைந்து தான் முடிவெடுப்பார்கள். ஆட்டம் போடணும்னா கூட 2 பேரும் தான் சேர்ந்து போடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மக்கள் இந்த பழங்குடி மக்கள். இந்த பழங்குடி மக்கள் வந்து இன்னைக்கு வந்து இவங்கள்ட்ட போய் என்ன அரசியலை பேசுவது என்பது எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கும். இந்த மேடைக்கு வந்தாலே கொஞ்சம் வந்து எப்பயும் இந்த ஆடியன்ஸ் இதோடைய ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். என்ன பேசினா புரியுமா புரியாதா அப்படின்ற சில கேள்விகள் வரும். ஆனால் உண்மையில் சொல்கிறேன் தோழர்களே, இந்த கூட்டத்தை நாங்கள் கூட்டவில்லை. இந்த முறை வெறும் 10 நாட்கள் இருந்தது. பொறுப்பாளர்கள் மட்டும்தான் இயங்கினார்கள். நாங்கள் வந்து இங்கே போட்ட ஒன்றிய மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் இயங்கினார்கள். நாங்கள் வந்து வெறுமனே அவர்களுக்கு இதை செஞ்சிட்டீங்களா அதை செஞ்சிட்டீங்களான்னு மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தோம். அப்போ இவர்கள் வெள்ளை காகிதங்கள், இவர்களிடம் அரசியலை கொண்டு போய் சேர்த்தால் என்ன ஆகும்? இவர்கள் தான் உண்மையான ஒரு ஊழியர்களாக வருவார்கள் தோழர்களே. ஆகையால் இன்னும் பேச வேண்டிய நிறைய தோழர்கள் இருக்கார்கள். இந்த பாஜக பழங்குடிகளை வனவாசிகள் தான் சொல்லும். வனவாசின்றதுக்கு காரணம் இருக்கு. பூர்வ குடினா நீதான் மண்ணின் மைந்தன்ற உண்மை வெளிப்பட்டு விடும். அதனால் வனவாசி காட்டுவாசி என்று கேவலமாக அவர்களை தாய் மதம் திருப்புவது, இப்படி அசிமானம் தான்ற ஒரு ஆளு. நான் இங்கதான் வெடிகுண்டு வச்சேன், மாலிகான்ல வச்சேன், ஹைதராபாத்ல வச்சேன், அப்படியெல்லாம் சொல்லி பகிரங்கமா சொன்ன ஆளுக்கு விடுதலை கிடைத்தது. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது தோழர்களே. இன்னைக்கு வந்து ஆம் ஆத்மி கட்சி சொன்னச்சு 6000 கோடி நாங்கள் செலவு செய்தோம், பாஜக செலவு செய்தது எம்எல்ஏக்களை விலைக்குவாங்க. நமக்கு வந்து ஒரு 500 ரூபாய் ஓட்டுக்கு வாங்கிட்டா பெரிய ஊழலா நினைக்கிறோம். அவன் வந்து ஒட்டு மொத்தமா நீ இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் வந்து நீ தேர்வு செஞ்சு வா, உன்னை நான் கூட்டா என்ன பண்ணிக்கிறேன். அப்படி அவர்கள் விலைக்கு வாங்கிய எம்எல்ஏக்களுக்காக கொடுத்த பணம் 6000 கோடி என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கூறுகிறார். இது பழைய கதை, இன்னும் புது கதை இன்னும் நிறைய சேர்ந்திருக்கும். ஆகையால் தோழர்களே, நாம் எதற்காக கவலைப்படுகிறோம்? எதற்காக இந்த விவசாயிகள், அதாவது விவசாயிகளுடைய போராட்டத்தில் உண்மை இருக்கிறது. அரசு கொள்முதல் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, விளைபொருட்களை அரசு கொள்முதல் பண்ணலைன்னா நாளைக்கு ரேஷன் கடை இருக்காது. ரேஷன் கடை இல்லைன்னா நம்ம மக்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? இந்த அபாயங்களை எல்லாம் நாம் வந்து கணக்கில் கொள்கிறோம் தோழர்களே. ஆகையால் நாம் சோர்ந்து விட தேவையில்லை. அதனால நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னெல்லாம் பயந்துட தேவையில்லை. இந்த மக்கள், பழங்குடி மக்கள் போராடி இங்க கீழம்பியில் இருக்கிற ஒரு பிரகாஷ் தீவன கம்பெனியை இழுத்து மூடினார்கள். ஒரு கம்பெனி லட்சக்கணக்கான டர்ன் ஓவர். அந்த கம்பெனியை வந்து மக்களுடைய போராட்டத்தினால் நாம் ஓடினோம். ஸ்டெர்லைட் போராட்டத்தை முன்னுதாரணமாக பார்க்கிறோம். இன்னைக்கு எப்படி அது உச்சநீதிமன்றம் வந்து மூட உத்தரவிட்டது என்று மக்கள் அதிகாரம் போன்ற அமைப்புகள், பல்வேறு அமைப்புகள் போராடி அதை என்ன பண்ணாங்க, அதை வந்து மூட வைத்தார்கள். அந்த மாதிரி ஸ்டெர்லைட் விஷயம், விவசாயிகளுடைய அந்த சீக்கியர்களுடைய போராட்டம். நான்லாம் இந்துவே இல்லைன்றான், சீக்கிய நான் இந்து இல்லைன்றான், நியோ புத்திஸ்ட் நான் இந்து இல்லைன்றான்.
அப்ப நாங்கெல்லாம் இந்துக்கள் இல்லை என்றவரெல்லாம் இவன் என்ன பண்றான், நீ எல்லாம் இந்துதான் சொல்லி சொல்றான். ஆனா நான் இந்துப்பா, எனக்கு இந்து நம்பிக்கை இருக்கு, என்ன கோயிலுக்குள்ள விடுனா பழனி கோயில்ல விட மாட்டாங்களாம். எவ்வளவு வினோதமான ஒரு விஷயம். ஒரு புத்திஸ்ட் அந்த 22 பழமொழிகள்ல அந்த உறுதிமொழிகள்ல முதல் உறுதிமொழியே என்ன சொல்கிறது, நான் ராமனை வழிபட மாட்டேன், நான் பெரும் விஷ்ணுவை வழிபட மாட்டேன்னு ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா நீ எல்லாம் இந்துன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கான், இழுத்து போட்டுட்டு இருக்கான். அதனால் இவர்களுடைய, அதாவது இந்துத்துவம் என்பது வேறு ஒன்றும் இல்லை, சாதி என்கிற சாதிய வடிவத்திற்கு அவன் வைத்திருக்கும் வேறு பெயர் தான் இந்துத்துவம். இந்த உண்மைகளை எல்லாம் நாம் உணர வேண்டும் தோழர்களே. இப்போ கூட திவிக தோழர்கள் நம்ம வந்து சர்வாதிகாரத்தை வீழ்த்துவோம், எதை சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்போம் என்ற தலைப்புல மத நல்லிணக்கம் இங்கே பாதுகாக்கப்படுதா? கேள்வியை கேட்கணும். எல்லாரும் ஒன்னா நம்ம வேளாங்கண்ணிக்கு போவோம், நாகூர் தர்காவுக்கு போவோம். இன்னைக்கு வந்து அதையெல்லாம் பிரித்து வைக்கிறார்கள். இங்க கூட வந்து ஒரு பாதிரியார் வந்து பாட்டு அழகாக பாடி விட்டு சென்றார். உண்மையில் நாம் இப்ப யாரோடெல்லாம் ஒரு ஐக்கிய ஒரு முன்னணியை கட்டியாக வேண்டும் என்றால் அதில் வள்ளலாரையும் சேர்க்க வேண்டும். வள்ளலாரும் வந்து உண்மையில் வள்ளலாருக்கும் பெரியாருக்கும் ஒன்றும் பெரிய இடைவெளி இல்லை தோழர்களே. பெரியார் உண்மையில் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து சுரண்டாத கடவுள், மக்களை ஏய்க்காத கடவுளோடு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னார். அப்ப இவ்வளவு தெளிவாக பெரியார் சொல்லியிருக்கிறார். அந்த கோணத்திலிருந்து பெரியாரை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வெறுமனே கடவுள் இல்லை என்று சொன்னார் பெரியார் என்று சொன்னோம்னா நாம் மீண்டும் தோற்போம் தோழர்களே. ஆகையால் இந்த தேர்தலில் நாம் வந்து இப்பொழுதைக்கு வலிமையாக இருக்கின்ற இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். கண்டிப்பாக நாம் பாஜகவை வீழ்த்த வேண்டும். அதற்கு நாம் லெனின் தோழர் சொன்னது போல் தூக்குக்கும் தயாராக இருக்க வேண்டும். நமக்கு அத்தகைய எல்லாரும் உள்ள இருக்க போறவங்க தான். நாம் பாஜக மீண்டும் வந்தால் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குமான்னு தெரியாது, நம்மை போன்றவர்கள்லாம் வெளியில் உலாத்த முடியுமா என்று தெரியவில்லை. ஆகையால் தயாராக இருப்போம் தோழர்களே. இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்போம். நன்றி, வணக்கம்.